அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கடந்த 50 வருஷமா நோய் கிருமிகளால வரக்கூடிய நோய்களை விட சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள், நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை தாக்கி அழிக்கும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் தான் அதிகமான மக்களை பாதிக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் கடந்த 10 வருடங்களில் கூட அதனுடைய அளவு 2 மடங்கு ஆயிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், எஸ்எல்இ இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால பாதிக்கப்படுறோம். ஸோ இதற்கு காரணம் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் வரக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ரீசெண்டாக ஜெர்மனியில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் சாப்பிடக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களால் உங்கள் உடம்புல சில மாற்றங்கள் நடக்குது. இந்த மாற்றங்கள் தான் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை எது நோய் கிருமி, எது நம்மளுடைய செல் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு தெளிவான தன்மையை கொடுக்குது. கடந்த 50 வருடங்களாக நாம் அதிகமாக நார்ச்சத்து இல்லாத ஒரு உணவுப் பொருட்கள்லேயே சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம். இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி உணவு முறைகளால் தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ நாம் அதிகமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது 48 மணி நேரத்திலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஃபைன் டியூன் பண்ணப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கம்மியாகிறது இல்லை. நம்ம பீன்ஸு அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் ஃபெர்மெண்ட் பண்ணி, அதாவது நொதிக்க வச்சு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் SCFA அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை வெளியிடுது. இதுதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செல்களுக்கான பேலன்ஸை கொடுக்குது. ஸோ இதனுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வராது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸில் பியூட்ரேட்ங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது. இந்த பியூட்ரேட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களில் இருக்கக்கூடிய T செல்ஸ், இந்த செல்ஸை ஆர்டர் பண்ணுது. அதாவது எது நோய் கிருமி, எது நம்ம உடம்போட செல் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை தாக்குறதுக்கான ஒரு ஆர்டரை கொடுக்குது. இது இல்லாத போது, இந்த பியூட்ரேட்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள், அந்த இம்யூன் சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகி நம்ம குருத்தெலும்புகளே ஒரு நோய் கிருமின்னு நினச்சிட்டு நம்ம மூட்டுகளை தாக்கி அழிக்கும் போது தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இன்னும் நம்மளுடைய கட்ல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் எல்லாத்தையுமே தாக்கி அழிக்கும் போது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி நம்மளுடைய வாய் பகுதியிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்குது. நம்மளுடைய மூட்டுகள், நரம்பு மண்டலம், இரத்த குழாய்கள், இது எல்லாத்தையுமே பாதிக்கிறது இந்த காரணத்தினால தான். ஸோ அப்போது நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்திலேயே உங்கள் உடம்புல இந்த ஆட்டோ இம்யூனிட்டி குறைய ஆரம்பித்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மெயினாக இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறது, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் ஈவன் கோவிட் வரக்கூடிய நபர்களுக்கு கூட நார்மலாக கோவிட் வருது, ஆனால் அவங்க உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட லெவல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். மெயினாக ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த நோய்களுக்காக மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஸ்டீராய்டு வகையான மருந்துகள், ஏன்னா இதற்கான நிரந்தர தீர்வுன்னு பெருசாக எதுவும் இல்லை. இந்த நிலைகளில் நாம் சிகிச்சை முறைகள் கொடுக்கும்போது முதல்ல கட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய உணவு முறைகளை மாற்றுறதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் இந்த வலிகளை குறைக்கிறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை ஷட் டவுன் பண்ணுறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டீராய்ட்ஸ்னால வரக்கூடிய பக்க விளைவுகள், ஸோ அது ஒரு புலிவாலை பிடிச்ச ஒரு கதையாக ஆகிடும். அதை நிறுத்தவும் முடியாது, ஆனால் அதை கண்டினியூ பண்ணவும் முடியாது. ஏன்னா நிறைய அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்படி இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு நபராக மாறணும்னா சின்ன வயதுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு காய்கறிகளை, மெயினாக நம்மளுடைய இந்த நாட்டு காய்கறிகள், அவரைக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள், பீன்ஸ், இதெல்லாமே கொடுத்து பழக்கணும். ஸோ என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்டா நமக்கு இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பயறு வகைகளில் கொண்டை கடலை, பச்சை பயிறு, மொச்சை, இதில் எல்லாமே நார்ச்சத்தும் அதிகம். இது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவை அதிகப்படுத்தும். அதே போல் நிறைய
காய்கறிகள் நம்ம அவரைக்காய் வந்து எடுத்துக்கிறது, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே வந்து ப்ரீபயாட்டிக்காவும் வந்து இருக்கும். இதுவும் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவு அதிகம் பண்ணும். அதே போல் நெய் எடுத்துக்கிறது. காலையில் வெறும் வயித்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் நம்மளுடைய கட்ல இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவை அதிகப்படுத்தும். பியூட்ரேட்டோட அளவை வந்து அதிகப்படுத்தும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கி அடிக்கடி காய்ச்சல் வர்றது, அடிக்கடி வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க காய்கறிகள் சாப்பிடாதது, நெய் சாப்பிடாதது இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மருந்து மாத்திரைகளே இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை மருந்து மாத்திரைகளே இல்லாமல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, ஜெர்மனியில் நடந்த ஒரு ஆராய்ச்சி பற்றியும், நம்ம கட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த உணவுகளெல்லாம் எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஆய்வறிக்கைகள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சது 48 மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.